சப்போஸ் இப்போ என்னோட எக்ஸ் திரும்பி வந்துட்டா நீ என்ன பண்ணு? நான் அண்ணதோட பொண்டாட்டி. அப்ப நான் யாரு? கல்யாணம் வேற பண்ணியா நீ? Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ நீ முடிவு பண்ண? நம்ம 2 பேரும் இதுக்கு போனோம்ல, பாஸ்க். அன்னைக்கு வந்து 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பயாவது என்னை விட்டுட்டு போகணும்னு யோசிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிடையாது. அது வந்து இப்பவும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. எது பண்ணாவும் பீஸ் போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு பொய் சொன்னாலோ பிட்ரேயல் அப்படின்றது வந்து பிடிக்காத ஒரு விஷயம். அது வந்து எனி ரிலேஷன்ஷிப். இவ சொல்றா என்னோட மாமியார் வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டாமா. அவதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? இன்னொருத்தரோட பாய் ஃப்ரெண்டா இருந்தாரு, இவன் வேற வந்துட்டான்டா. இது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்து பட் சொல்லாம இருந்திருக்கியா? ஓ, பொண்ணுங்களை பத்தி. நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எது வேணா பாத்துக்கலாம், பின்னாடி வந்து என்னுடைய அப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ். கேள்வியை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டும்? நான் கேள்வி. என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ நீ முடிவு பண்ண? முன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணேன், எக்ஸாக்டா டைம்லாம் தெரியல. அது ஏதோ ஒரு நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் வீட்டில், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பார்க் தோணணும், அந்த ஸ்பார்க் தோணும். எங்கள் அப்பா வந்து இல்லை அந்த ப்ளக்கை வந்து நல்லா கழுவி தாண்டா வைக்கணும், அப்போ தான் ஸ்பார்க் வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தோணுச்சு அந்த ஒரு மொமெண்ட். அது எக்ஸாக்டாக இந்த மொமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக ஃப்ரேம் பண்ண தெரில. பட் ஆனால் எப்போனா நம்ம 2 பேரும் இதுக்கு போனோம்ல, பாஸ்க். அன்னைக்கு வந்து 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் எதுவும் பண்ணலையே. அதனால ஏதாவது ஒன்று பண்ணாதான் வந்து தோணுமா? நல்ல வேலை பண்ணியிருந்தா ஸ்பார்க் வந்துருச்சு. யா, இது வரைக்கும் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து 2 தடவை தான் வந்து வெளியே போயிருக்கோம். அதில் ஒரு தடவை வந்து பாஸ்க். நான் இந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னா என்ன விஷயம்? ஆப்வியஸ்லி கோவப்படுறதுதான். ஏன் கோவப்பட்டுலாம், நம்ம வந்து கோவத்தில் ஏதாவது சொல்லிடலாம். ஆனால் அது சொல்லிட்டு நம்ம அடுத்த நிமிஷம் அதை சாரி கேட்டு ஓகேலாம் பண்ணாலும் அந்த மூமெண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு அது ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம், எதுனா இருக்கலாம்ல. அது திருப்பி அந்த சாரியால டக்குன்னு அது சேஞ்ச் ஆகாது இல்லையா? அதனால ஆனால் நடிக்க முடியாது. அதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் தான். பட் வந்து அது வந்து கொஞ்சம் இல்லை, அது கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற, கம்ப்ளீட்டாக வந்து பண்ணாமல் இருக்க வேணாம். மேபி அந்த டோனை, அந்த லெவல் ஆஃப் அந்த இதுவை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்த கேள்விக்கு மாட்டேன். நீ என்ன கேள்வி அது சொல்லு. எப்பயாவது என்னை விட்டுட்டு போகணும்னு யோசிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிடையாது, சான்ஸே கிடையாது. அது வந்து இப்பவும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, எப்பவுமே கிடையாது. அது ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி விட்டு எதுக்கு விட்டு போனோம்? அதான் லவ் பண்ணி லவ் பண்ணுறதே கல்யாணம் பண்ணுறது தான். ஸோ நம்ம டிசிஷன் எடுத்ததே வந்து டேரெக்டாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் தான். ஸோ லவ் பண்ணுறதே கல்யாணம் பண்ணுறது தான் போது கல்யாணம் பண்ணுறது வேணா அது விட்டு போகணும்னு நினைப்பானா? நான் நினைக்க மாட்டேன். விட முடியாது. அவ்வளவுதான், எழுதியாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. அப்பவே வந்து சந்தானத்தை காப்பாத்துற மாதிரி தம்பி கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். யாரும் சொல்லல. அதனால வந்து இந்த இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியா வரல, இனிமேலும் வராது. அதோட கம்ப்ளீட் பண்றது வெயிட் பண்ணு. பதட்டமா தான் இல்லையா? ஓகே. என்கிட்ட இருந்து நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? 50,000 ரூபாய் அனுப்பி அப்படின்னு சொல்லாத. என்கிட்ட இருந்து சீரியஸா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? ஆக்சுவலி எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும். ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் கிட்ட நிறைய எதிர்பார்க்க மாட்டேன். நானே பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால நீ எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணிடுற. நீ எதுவுமே இது வந்து நான் எதிர்பார்த்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நீ எல்லாமே பண்ணிடுற. அதனால இப்போ வரைக்கும் இல்லை. மேபி கொஞ்சம் மாசங்கள், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம். இப்போ இல்லை. எனக்குமே வந்து இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட்ஸ். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கு மேலே நம்மளே பண்ணிடலாம். ஆமா, அது பெஸ்ட். அதுதான் இன்னும் வந்து இதுவா இருக்கும்.
நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டா தானே நமக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி. அந்த நாய்க்குட்டியை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அது சீக்கிரமாவே வரும். அது என்னன்னா அவங்களுக்கு வந்து நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும், அது வந்து வாங்கணும். ஆனா எனக்கு வந்து நாய்க்குட்டினா பயம். பேசிக்கா சின்ன வயசுல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்ததுனால நாய்னாலே எனக்கு பயம். பட் ஆனா வந்து அந்த நாய்க்குட்டி கண்டிப்பா வரும். ஓகே, என் ஃபோனை நான் இல்லாதப்போ செக் பண்ணியிருக்கியா? இதுக்கு ஆன்சர் எனக்கே தெரியும். ஃபோனை செக் பண்ணியிருக்கேன், ஆனால் மெசேஜ்லாம் இல்லை. ஏதாவது யாருக்காவது மெசேஜ் அனுப்ப சொல்லியிருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக செக்லாம் பண்ணதில்ல. செக்ல வராது. நீயே சொல்றே, நீயே எடுத்து அனுப்பு அப்படின்னு அந்த மாதிரி தான். இல்லைன்னா கூட நானே அனுப்பிடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோன்லாம் செக் பண்ணது இல்லாதப்போ எடுத்து பார்க்கறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நீ வந்து உன் ஃபோனே இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபோனே யூஸ் பண்ண மாட்டா. இந்த ஃபோன் வந்து தண்டம் தான். இந்த ஃபோனில் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கால் என் மெசேஜுக்கு தான் வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுவுமே சம்டைம்ஸ் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் ஓப்பன் ஆகும். ஸோ யாராவது நீங்கள் வந்து கண்மணியை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணுங்க. ஒரு வேளை அன்னைக்கு உங்களுடைய ராசி நல்லா இருந்ததுன்னா அவள் ஃபோன் எடுப்பா. அதுவும் அவளுடைய மூட அன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா சொல்லாதுடா. ஃபோனே பிடிக்காது அவளுக்கு. ஃபோன் பிடிக்கவே பிடிக்காது. ஃபோன்னாலே ஒரு இரிட்டேட்டிங், ஐயோ யாராவது கால் பண்ணுறாங்களா, யார் ஃபோன் அடித்தாலே அவளுக்கு ஸோ அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்வாவ. அதனால ஃபோனை செக் பண்ணுறது வேஸ்ட்டு. பதில் தெரியும், இது வேஸ்ட்டு. உன் ஃபோனை செக் பண்ணுறது அது சும்மா இருந்துடலாம். நானே வேணா ஏதாவது மெசேஜ் நானே எடுத்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, நீ ஃபோனுன்றதுனால இது கேட்குறேன். என் ஃபோன் நம்பரை கரெக்டாக சொல்லி பார்க்கலாம். மைண்டில் ஓட்டி பார்த்து லாஸ்ட் 2 நம்பர் சொல்லு. 44. என்னது 44 22? ஒழுங்கா என்ன ஒரு 4 பதில் சொல்ற. நீ பயமுத்திர மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற. கரெக்ட்டா சொல்லு. 4 பதில் 5 பதில் சொல்லிருக்க. அண்ணா அவ்வளவுதான் டைம். 22 100% கன்ஃபார்ம். யா ஷூர். அப்படி இல்லனா என்ன பண்ணலாம்? அப்படி இல்லனா ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நம்பர் மாத்திடலாமா? நம்பர் மாத்தி. அப்படியே போட்டனா ஷூரா? ஷூர். தப்பிஷ்ட போ. எனக்கு அந்த டபுள் 4 யார் நம்பர்? இல்ல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. வேணா அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்பர்லாம் சொல்ற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? உனக்கு தான் கால்ஸ்லாம் வரும். எனக்கு 422 வருமா இல்ல 224 அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 44 அப்புறம் 224 யார் நம்பர் இதெல்லாம்? தொடர்ந்து பேசுவோம். உன்கிட்ட இன்னொரு ஃபோன் ஏதாவது வச்சிருக்கியா? அடுத்த क्वेश्चन. இவ்ளோ பேசுறல, என் கூட எப்படி ஒரு லைஃப் வாழணும்னு நீ வந்து ஆசைப்படுற? எப்படி இல்ல பட்டிருக்க இல்ல பட போற? எப்படி ஒரு லைஃப்னா என்ன புரியல. என்ன மாதிரி லைஃப் வந்து லீட் பண்ணனும்? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு ஜாலி. ஏதாவது ஒரு வாழ்க்கை ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து ஜாலின்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஒரு காமெடியா அது நகைச்சு என்ன போட்ட? ஒன்னு ஜாலி ஒன்னு காலி அப்படின்னு போட்டேன். அவாய்ட். ஓகே மைனஸ். ஓகே. ஒன்னு ஜாலி இன்னொன்னு பீஸ். இது இந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது ரெண்டுமே எனக்கு இப்போ இருக்கு. ஸோ அதனால இதே மாதிரியே இருந்தா வந்து போதும். யா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம ஒரு ஜாலியான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப். அவ்வளவுதான். பெரிய இப்படி இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கணும், அந்த வீட்டுல இருக்கணும், இவ்வளோ சொத்து இருக்கணும், அவ்வளோ பேர் புகழ் இருக்கணும். நீ வந்து பீஸ் பத்தி சொன்னால எது பண்ணாவும் பீஸ் போயிடும் நினைக்கிறேன். எது பண்ணா என் பீஸ் போயிடும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி எதுக்கு போச்சு அதுக்கு தான். ஓகே யா டன். எனக்கு வந்து ஜென்ரலா ஒரு பொய் சொன்னாலோ இல்லைனா வந்து எப்படி சொல்றது, பிட்ரேயல் அப்படின்றது வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். அது வந்து இன் எனி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை வந்து ஒரு வேற ஏதோ ஒரு அண்ணன் தம்பியோ எதுவாக இருந்தாலும் அது வந்து எனக்கு பிடிக்காது. அது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து பீஸ் போகிற ஒரு விஷயம். என்கிட்ட உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்ச விஷயமா பிடிக்காத ஒரு விஷயம், பிடிக்காத விஷயம் நான் சேஞ்ச் பண்ணணுன்றது அந்த அது சேம் தானா? சரி அது இல்லாமல் சொல்லு. ரொம்ப ஒர்க்கில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறது. அண்ட் வந்து உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்தா அது வந்து அஸ்வத்திட்ட கொடுத்தா அதை பண்ணிடுவான்ப்பா அப்படின்னு தெரியும். அண்டு நானுமே வந்து கொஞ்சம் வந்து ஜாலியாக வந்து ஏதாவது எனக்கே ஒர்க் வந்தாலும் அதை நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் வந்து இதை பார்த்துப்பான். ரொம்ப பாஷா வந்து சொல்கிறான். பட் என்னன்னா பேசிக்கா ஒரு அன்பெய்டு மேனேஜரா வந்து கண்மணி அவர்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது தப்பு இல்லை, அதை நான் சொல்லணும்ல, அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் நான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளான அண்ட் ரொம்ப பேஷனேட்டான, ரொம்ப ப்ரொஃபஷனலான, ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். பிடிக்காதது இந்த கோவப்படுறது தான்.
ஸோ ஒரு விஷயம் வந்து எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, உங்க கண்ணு முன்னாடியே இப்படி கட் பண்ணா பாத்தீங்களா, இது இன்டர்வியூல பாத்துக்கோமா, இருக்கிறதுனால ஐயோ இல்லன்னா எடுத்துருவியா நீ, ஆன்ட்டி ஏன்டா நான் இப்படி பார்க்கவே இல்லை ஆன்ட்டி. ஆனா இது பாத்தீங்களா ஜென்ரல்ல தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கு ஆண்டி, இதோ இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஆண்டி. ஓகே, உங்களை பத்தி தான் அவன் பேசிட்டு இருக்கான். அப்படியா? ரொம்ப ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன் அவனை பத்தி. சந்தோஷம்டா தம்பி. ஆனா வந்து என்னன்னா வந்து இவ சொல்றா என்னோட மாமியார் வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்கன்னு சொல்லிட்டாமா. யாரு? அவதான். யாரு சொன்னாலும் நம்ப, தங்கக்கிளி சொன்னா நான் நம்பவே மாட்டேன். யார் வேணா அப்படி சொல்லுவாங்க, அந்த குழந்தை அப்படி சொல்லவே சொல்லாது. ஐயா 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 அந்த பிஜிஎம் போடுங்க. சொல்ல மாட்டான். ஐயோ 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 ஐயோ. அவளுக்கு தெரியாது அவளை பத்தி. ஆஹா. அவளை முன்ன விட நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஓஹோ. ஓகேவா? இன்னும் அந்த மேட்ரிமோனில அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்ணல. அதெல்லாம் என்னைக்கோ பண்ணி ஊத்தி முடியாது. சரி ஓகே. இதுக்கு நீங்க கண்டிப்பா எப்படி பதில் சொல்றீங்கன்னு தெரியும். எல்லாத்துக்குமே வாயலாம். இப்ப நீ ஜாலி காலின்னு போடும்போது சந்தோஷமா இருந்ததா? ஓகே, ஒண்ணுக்கு ஒண்ணு நீ கண்டிப்பா இத பண்ணிருப்பீங்க. இத நீங்க வந்து உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்ட சொல்லு. சரி, நான் தூங்கும் போது அப்படியே நான் ரசிச்சது உண்டா அப்படின்னு கலாட்டா கேட்டாங்க. நான் கேட்கல, கலாட்டா கேட்க சொன்னாங்க, நான் கேட்கறேன். காட்ரி அந்த கேள்வி. சத்தியமா அந்த கேள்வி இருக்கு. தூங்கும்போது நிறைய தடவை அது உனக்கே தெரியுமே. பட் இருந்தாலும் நீங்க இப்ப மக்களுக்கு வந்து நிறைய தெரியும். தடவை. எஸ், நிறைய தடவை. அடடா, அழகான மனைவி அன்பான துணைவி கிடைத்தாலே ஆனந்தம் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். வெரி குட். நீங்க தான் இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயோ சரி போச்சே இந்த கேள்வி அவாய்ட் பண்ணிருக்கலாமே. சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ சொல்லக்கூடாது, அது மாதிரி இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற. ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தபோது உனக்கு என்ன தோணுச்சு? ஆனஸ்டா சொல்லணும். ஆனஸ்டா சொல்லிடு. பரவாயில்லையா? பரவாயில்ல, ஓகே தான். ஓகே தானா? இது எல்லாமே ஓபன் புக் தான். நம்ம இன்னொருத்தர் பேரு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன நீங்க, அவர் வந்து இன்னொருத்தர் பாய் ஃப்ரெண்டா இருந்தாரு, இவன் வேற வந்துட்டான்டா. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் அஸ்வத் வந்து பார்த்தேன். பட் நல்லா தான் இருந்தீங்க, இல்லன்னு சொல்ல. அப்போ தோணி இருக்கு பாய் ஃப்ரெண்ட் சைட் மனசு புண்படுத்த கூடாது. கேவலமா உங்களுக்கு என்னங்க கண்மணி நீங்க பிஹேவியர் இது? பட் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டா ஆயினா நீ, ஸோ அது வந்து கொஞ்சம் இது வருது. சரி, அதுக்கப்புறம் வந்து பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் என்னை சந்தித்த போது என்ன தோணுச்சு? அந்த ஈவெண்ட்ல வந்து நீ ரொம்ப ஸ்வீட்டா இருந்த. பட் மக்கள் வந்து அஸ்வத்தை மக்கள் இல்லை, சாரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா, நாங்கள் அஸ்வத்தை வந்து காலேஜில் வந்து ஒரு லவ்வர் பாயா பார்த்து என்ன ஆனாலும் அந்த அஸ்வத் மாதிரி இருக்கணும், மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிச்சு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு. அஸ்வத் வந்து தப்பா சொல்லி என் மனசுல வந்து அஸ்வத்னா வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தேன். நல்லா தானே இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. ஏய், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஒரு 10-15 பொண்ணுங்களை வந்து டேட் பண்ணிருந்தா மாதிரி. அப்படி கிடையாது, ரொம்ப ஆட்டிடியூடா இருப்ப, பொண்ணுங்க கிட்டலாம் வந்து பெருசா வந்து பேச மாட்டேன். ஸோ இது வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்து பட் சொல்லாம இருந்திருக்கியா? சொல்லு. சொல்றது அடியே சொல்லாம இருந்திருக்கேன். சொல்லு. ஓ, பொண்ணுங்களை பத்தி கரெக்டா? அப்ப நீ சொல்லாம வேற இருந்திருக்க. ஆமா. என்னடா ஆமா, சொல்லாடி விட அடிப்பியே. எல்லாமே இந்த சொல்றேனேடா. அந்த அளவுக்கு சீரியஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் யாரு இந்த கேமராவை ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சொல்லு. ஒரு நாள் என்ன ஆச்சு நான் வந்து சொல்றேன். ஒரு நாள் நாங்க வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில வந்த ஒருத்தங்க வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி கண்படி அவங்களோட ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்ன உடனே இவல்ல அப்படியே பிடிச்சி, என்னது அவன் ட்ரெஸ் நல்லா இருக்கா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி அதை இதை ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறத்துல இருந்து யாரையாவது ரீல்ஸு யாரையாவது போட்டோ பார்த்தா கண்மணின்னு வரும் வாங்கி எதுக்கு செருப்படி வாங்கணும் அப்படின்னு வச்சு இந்த ரோஜால இனிமே வேணாம் அந்த மாதிரி. என்ன சத்து இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் தாண்டி. ஆனாலும் நீ என்கிட்ட சொல்வியடா. எனக்கு மிதிலா பல்கர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அவங்க மேல ஒரு பயங்கரமான ஒரு க்ரஷ் இருக்கு. இப்பதான் அவங்களுடைய படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பாக்குறதுக்குள்ள வந்து புடிச்சு சாவடிச்சுட்டா. ஓகே, இவன் என்ன பண்ணுவான், படத்தை வந்து பார்க்கணும், அது விட்டு சே எப்படி இருக்கா பாரு, அவ ட்ரெஸ் பாரு செம்மையா இருக்கு, அவ ஹேர் ஸ்டைல் பாரு, இப்படிலாம் வந்து நீங்க வந்து டீட்டெயிலிங் பண்ணக்கூடாது. அழகா இருக்காமா, ஓகே,
மிதிலா பல்கர் அழகா இருக்கா இப்படி சொல்ல, மிதிலா பல்கர் அழகா இருக்காங்கல்ல அப்படி அந்த சொல்ல மாதிரி எமோஷன். அது வந்து எந்த பெண்களுக்கும் பிடிக்காது. அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? நாங்க சொன்னா ஒத்துக்கிறீங்களா? அதனாலதாங்க நான் அதனாலதான் சைலண்டா இருந்துட்டேன். எதுக்கு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம், மனசுக்குள்ளேயே தொடர்ந்து பேசுவோம். நீங்க தான் அடுத்து. ஒரு ஹஸ்பண்டா எனக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10? இந்த கேள்வி முன்னாடி கேட்டிருக்கலாம். அப்போ போன கேள்வியா அந்த கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் உனக்கு மைனஸ்ல இருக்கு உனக்கு. இன்னைக்கு இந்த பதில விட்டுரு, அதை தவிர. ஓகே, நான் வந்து 5 months வச்சு நான் சொல்றேன். 9.5. என்னடி எதுக்குடி 0.5 போச்சு? 0.5ல உனக்கு ஃபுல்லுசாவே கட் பண்ணிருக்கணும். என்னடி போனா போதும் தரேன். இப்பதான் நீ பேசிட்டு இருக்க. எதுக்கு அந்த 5 pointனா, அந்த கோவப்படுறது இந்த மாதிரி சில கொசுறுகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த 5 point நான் மைனஸ் பண்றேன். ஓஹோ, அது நான் யார்கிட்ட கோவப்பட்டா உங்களுக்கு நான் உன்கிட்ட கோவப்பட்டா அப்படி இல்ல, எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுது இல்ல. என்ன ஆகுது? உன்கிட்ட கோவப்பட்டு நான் உன்னை திட்டுறேன் இல்ல உன்னை வந்து கத்துறேன்னா வந்து ஒரு நியாயம் இருக்கு. நான் யார்கிட்டயோ கோவப்பட்டா அது வந்து என் மனசு கொஞ்சம் பாதிக்குது. நான் கொஞ்சம் மென்மையா வளர்ந்தனால அது ஒண்ணே ஒண்ணு, அதுக்காக 0.5 மைனஸ் பண்றேன். சோ அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஃபுல். அதெல்லாம் மாத்திக்க முடியாது. சரி, அப்ப 9.5ல இருக்கட்டும். 9.5ல இருந்துக்கிறேன். அப்புறம் சில பெண்களை வந்து முழுசா சொல்றீ, இதுக்காண்டி ப்ரோமோல ப்ரோ வந்துரும். சில பெண்களை வந்து அப்படியே அடுத்த கட்டுக்கு போக வேண்டிய ப்ரோமோ. இல்ல அது வேணாம். அது ஓகேதான், பிரச்சனை இல்ல. முழுசா சொல்றீங்க. அதுதான் சில பெண்களுக்கு வந்து பாக்குறது, இது பண்றது, லைக் பண்றது, ஷேர் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது. ஷேர் யாருக்கு பண்றேன்? உனக்கு தானே பண்றேன். யாருக்காவது நான் ஷேர் பண்ணேன்னா அதுல வந்து இல்ல இது அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த வயசு அப்படி. சோ பிரச்சனை இல்ல. ஓகே, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது அப்படி கிடையாது. அவங்க Dress நல்லா இருந்தா அந்த Dress மாதிரி நீயும் வந்து ஏதாவது டிஃபரெண்டா ஸ்டைல் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சும்மா சொல்றது. அடுத்து போயிடலாமா? நீங்களே மாட்டிக்காதீங்க. நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்மளே ஒரு குழந்தைங்க தான், பட் ஸ்டில் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாப்டர். இதுல வந்து நம்ம டக்குன்னு ஒரு ஆன்சரை வந்து இல்ல ஜெனரலா நீங்க சொல்லலாம். ஜென்ரலா என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு இந்த உலகம் வந்து எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இங்கே வந்து எல்லாமே இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நல்லது மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். அண்ட் எது வேணால் பார்த்துக்கலாம், பின்னாடி வந்து என்னுடைய அப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதுக்காக வந்து இருக்கிற எல்லா தில்லுமுள்ளு வேலைகள் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயப்பட தேவையில்ல. கான்ஃபிடென்ட்டாக வந்து என் வீட்டில் வந்து சொல்லலாம், எதுனாலும் என் வீட்டில் போய் சொல்லலாம், எதுனாலும் என் அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அதுதான் வந்து மெயினான ஒரு மேட்டராக வந்து இருக்குது. அண்ட் எல்லாமே கிடைக்கணும். ஆனால் அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணும். அது ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிச்சின்னா அதுக்கான வேல்யூவே வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது என்றைக்குமே நிலைக்காதுன்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சப்போஸ் இப்போ என்னோட எக்ஸ் திரும்பி வந்துட்டா நீ என்ன பண்ணு? ஆல்ரெடி சொல்லி நீயே எழுதி கொடுத்த மாதிரி சத்தியமா எடுத்து பாத்துக்கோ. எக்ஸ் திருப்பி வந்தா, ஆமா, சப்போஸ் இப்போ வந்து எக்ஸ் திருப்பி வரா, வந்து கதவை நீ திறந்த உடனே யார் நீங்க அப்படின்னு சொல்றா. நீ அதை மட்டும் இப்ப சொல்றா. நான் அர்ஜுனோட பொண்டாட்டி, அப்ப நான் யாரு? போல கல்யாணம் வேற பண்ணியா நீ? அந்த மாதிரி சில்லுன்னு ஒரு காதல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதுல ஆல்ரெடி வந்து அதான் நான் உன்னை பார்த்து ஆல்ரெடி செருப்படி வாங்கினது பத்தலையா, திருப்பி வேற 2.0வா? அந்த மாதிரி சீரியஸ் தான் சொல்லுங்க. இப்போ வந்து சரி ஓகே இப்படி வச்சுக்கலாமே, என்னோட எக்ஸ் எங்கயாவது நீ பாக்குற திடீர்னு ஒரு எனக்கு ஆசை ஆக்சுவலி இருக்கு, ஒரு மால்க்கு போறோம் ஓகேவா, அந்த சைடு அவளும் வரா, இந்த சைடு நம்மளும் போறோம், என்ன பண்ணுவ? கிராஸ் பண்ணி போவேன். கிராஸ் பண்ணி போவியா? அப்படிலாம் என்னால போக முடியாதுங்க. நீ என்ன அப்படியே நின்றுவியா அப்படியே பார்த்துட்டு? அது தப்பான அதுதான் பாருங்க, நாலேஜ் இல்லாத ஒரு இதுவா இருக்கு. அந்த இதுல வந்து டவர் பிரிட்ஜ்ல வந்து ஒரு இது இருக்குங்க, அப்படியே அவ்வளவு டீடைலிங் தேவையில்ல. புருஷன் கூட போயிடுவா தெரியும்ல, அதான் வினை தாண்டி வருவான்னு சொன்னேன். தெரியும்ல, தெரியும். நீ வந்து அவன் வந்து ஜெசினா, நீ வந்து அந்த படத்துல வர நந்தினி நான் இப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல உன்னோட இறங்கிடுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா நீ ஏண்டா படம் ஃபுல்லா அவன் லாஸ்ட் ஒரு சீன் நானா அது நான் என்ன பண்றது பாட்டு ஜிவிஎம் சார் எடுத்தாருன்னா சமந்தாவையும் சரிப்பா சிம்புவையும் இப்ப நான் சேர்த்து உனக்கு வச்சு இது கேக்குறேன் பண்ணலாம். நீ வந்து உன் எக்ஸ பாக்குற நான் வந்து என் எக்ஸ பாக்குறேன். ஆமா பாத்துட்டு என்ன ரியாக்ட் பண்ற? அதான் சொல்லிட்டேனே, என்னது சீனே சொல்லிட்டேன் நானு. பாத்துட்டே இருப்பிய? ஆமா அவ்வளவுதான். பின்னா வான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வச்சு பேசவா முடியும்? பேசலாம் மாட்டேன். சிம்பு அந்த பாத்துட்டு படத்துல எப்படியோ அப்படியே பார்த்தனே அப்படியே விட்டுருவாரோ அந்த மாதிரி பார்த்தனே அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஓகே அவ்வளவுதான் பண்ணுவேன். அவ்வளவுதான். பேசலாம் மாட்டேன். பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்லா இருக்கியா மனைவி குழந்தைகள் நலமா அப்படின்னா கேட்க முடியும். என்ன பண்றது? கிராஸ் பண்ணி போயிடுறது. அவ்வளவுதான். பேசாம இருக்கிறது பெட்டர். இல்லைன்னா வந்து அப்படியே பேசணும்னா காட் பிளஸ். பல உண்மைகளை சொல்லியிருக்கீங்க. உண்மையை மட்டும் தான் என்னைக்குமே வந்து சொல்லுவேன். தொடர்ந்து பேசுவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா உனக்கு? இல்ல இந்த கேள்வி இதுக்கே உடைஞ்சிருச்சு. போதுமா? வேற எதுவும் கேள்விகள்லாம் தேவையில்லையா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு அவ்வளவுதான். எனக்கு வேற எந்த கேள்விகள் இருக்கு? இல்லையே, எதுவே இல்ல. வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ஓகே சூப்பர். முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். நன்றி. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.